இங்க ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில்லையும் ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலையை மூடிட்டாங்க. பேசுன எல்லாமே பொய் 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 பொய். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுட்டாங்க, நாகப்பட்டினமே இல்ல, அங்க மக்களே இல்லைன்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்க. எந்த நேரத்தில் எப்ப எந்த இடத்தில் நாகப்பட்டினத்தில் அப்படி ஒரு தொழிற்சாலை இருக்குன்னு நாளைக்கு தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆர்டிகல்ல நாகப்பட்டினம் அட் 30 ஹோப் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரிவைவல் அந்த ஆர்டிக்கலில் போட்டுக்கிறாங்க. 1897 ஏண்டா நீ வாங்கிட்டுன்னு நல்ல வசதியாக கார் வாங்கிட்ட, வீடு வாங்கிட்ட, நல்ல வசதியாக இருக்கிற. அங்கே இருக்க மக்கள் வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதே கஷ்டப்படுறாங்க. அந்த பிரச்சனையை எடுத்து பேசினா அது பொய்ன்னு பேசுறியே. நீ சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடும் சாப்பிடும்போது உனக்கு கொஞ்சம் கூட பூசலையா? அதாவது தமிழ்நாடு ஃபேக்ட் செக்னு ஒன்று இருக்குது நண்பர்களே. அந்த டீமுக்கு லேக்ஸ் கணக்கில் கொட்டி விடுகிற மாதம் இது தமிழ்நாட்டு மக்களோட வரி பணத்தை வந்து எடுத்து கொடுக்குறாங்க லேக்ஸ் கணக்கில். பொய்யை கண்டுபிடினா உண்மையை பொய்யா மாற்றுறதுக்கு டீம் வந்து செயல்படுது. அதாவது இவங்க வந்து அரசாங்கம் கொடுக்க 3-4 லட்சம் பத்தலை, அந்த 200 ரூபா தான் உங்களுக்கு அந்த 200 ரூபாய்க்காக வேலை செய்கிறாங்க இவனுங்க. மெரைன் காலேஜ் ஒன்று கொண்டு வரலாம், கொண்டு வந்தாங்களா? இங்கே மெரைன் காலேஜ் இருக்கு, இதே சொல்றது பொய் அப்படின்றாங்க. சரி, என்ன காலேஜரா இருக்கு அப்படின்ட்டு பார்த்தா தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன் வளர்ப்பு பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகம் பேர் என்ன இருக்கு? மீன் வளர்ப்பு பல்கலைக்கழகம். அதாவது மீன்களை பற்றி படிக்கிறது வந்து மெரைன் நினச்சிட்டாங்க. மெரைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியல. அதாவது படிப்பறிவே இல்லாதவனுக்குலாம் பல லட்சம் சம்பளம் கொடுத்து உட்கார வச்சா இந்த நிலைமை தான் வரும். அதெல்லாம் சும்மா கண்டவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு இலக்காரமாக பேசுறீங்க விஜய. மக்கள்னா அவ்வளோ இலக்காரமாக போயிட்டாங்களா? இப்போ உங்களை ஓட்டு போட்டு அந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்களா? கண்டவனா? தரம் தாண்டு போயிட்டு இருக்கு திமுகவோட அரசியல். பிரசவம் பார்க்குற டாக்டரே இல்லையா? ஆளுநர் சாணவாசர் வந்து சொல்றாரு, பொய் பேசுறார், புரட்டு பேசுறார், அவதூறு பேசுறார், வன்மமான கருத்துக்களை போகிற இடமெல்லாம் பேசுகிறார். விஜய் பேசுறது பொய்யும் புரட்டுமாக இருக்கிறது, தரம் கட்ட அரசியல் பண்றாருன்ட்டு ஆளுநர் சாணவாசர் சொல்லிட்டு, ஆனா இவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, நாகப்பட்டினத்தை பொறுத்தளவில் போதிய மருத்துவர்கள் இல்லை என்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. 2026 எலெக்ஷன்ல இதுக்கான பலனை அறுவடைப்பீங்க. கோமாளித்தனம் பண்ணதை எடுத்து ஃபிளாஷ் நியூஸ் ஆக்குனீங்களே. தொகுப்பாளர் கேட்கக்கூடிய ஒரு ஆங்கிலத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, செருப்படி கொடுக்குற மாதிரி பதில் கொடுக்குறாங்க அந்த தொண்டர்கள். Not only that, whether he wins or lose, we have to give some chance to new people. ஆனா நீங்க ஒரு பிம்பத்தை காட்டுறீங்க, இது வந்து தற்கொலை கூட்டம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை காட்ட முயற்சிக்கிறீங்க. அப்படி கிடையாது. எஜுகேட்டட் யங்ஸ்டர்ஸ்ன்னு காட்டிட்டாங்க இந்த கூட்டத்துல நிறைய இளைஞர்கள். பிஸ் நேயர்களுக்கு வணக்கம். திமுகவின் முப்பெரும் விழா மாபெரும் மாநாட்டை விஜயின் தெருமுனை கூட்டம் தோற்கடித்ததுன்னு சொல்லலாங்க. சுலபமா தோற்கடிச்சிருக்கு. ஆமா, திமுகவுக்கே தெரிஞ்சிருச்சு இந்த 2026 எலெக்ஷன் நம்ம தோக்க போறது உறுதின்ட்டு. அந்த முப்பெரும் விழாவிலேயே திமுக காரங்க உணர்ந்திருப்பாங்க. அதாவது ஸ்டாலின் எதையும் உணர மாட்டாரு, அவர்கிட்ட போய் உணர வைக்கணும். எதனா உணர்த்தணும். இன்னும் தோல்வி அவர்கிட்ட உணர்த்தலன்னு நினைக்கிறார், அதனால இன்னும் தெளிவா பேசிட்டு இருக்காரு. ஆனா திமுக காரங்க உணர்ந்திருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம முப்பெரும் விழாவில் என்னென்ன தோல்விகள் அப்படின்னு பார்ப்போம். பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முப்பெரும் விழா ஒரு பெரிய தோல்விதான். உண்மையை சொல்ல போனோம்னா திமுகவால் அவங்க நினைச்ச அளவுக்கு கூட்டத்தை இந்த முப்பெரும் விழாவில் கூட்ட முடியலன்றது தான் உண்மை. அதாவது கரூரே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கவர் செந்தில் பாலாஜி. அவர் கரூர் மட்டும் கண்ட்ரோல் வச்சிருக்காரு, திமுகவே அவரோட கண்ட்ரோல் தான் வச்சிருக்காரு. திமுகவே மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு நபர் தான் செந்தில் பாலாஜி. அவர் கூட்டின கூட்டம் தான் ரெக்கார்டு. அப்படி கூட்டியிருக்காரு கூட்டத்தை. அவராலேயே இந்த முப்பெரும் விழாவில் கூட்டத்தை கூட்ட முடியல. அப்படி ஓரளவுக்கு கூட்டத்தை கூட்டினாங்க. அந்த ஓரளவுக்கு கூட்டம் கூட்டினவங்களும் இந்த 200 ரூபா கொடுத்து கூட்டியிருக்காங்க கூட்டத்தை. அதாவது ஆடு மாடை கூட்டிகிட்டு வர மாதிரி மக்களை லோடு வண்டியில் கூட்டிகிட்டு வராங்க. வலுக்கட்டாயமாக கடத்திட்டு வந்துருக்கு. வலுக்கட்டாயமாக லோடு வண்டியில் கூட்டிகிட்டு வராங்க. அதாவது லாரி, டிராக்டரு, டெம்போ, அந்த குட்டியான்னு சொல்லுவாங்கல்ல அதில் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தா மக்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. மலை செய்கிற வண்டியெல்லாம் எடுத்து வந்திருக்காங்க. விவசாயம் டிராக்டரு, லோடு எடுத்துன்னு போகிற வண்டி இதெல்லாம் எடுத்து வந்துருக்காங்க. போன இதில் வந்து விமர்சித்தோம் நம்ம, இந்த பாருங்க கவர்மெண்ட் பஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அப்படின்ட்டு. சரி, அப்படிலாம் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் பஸ்லாம் கை வைக்காதீங்க, அதெல்லாம் லோடு வண்டியை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ப்ரைவேட்டு பஸ் பிடிச்சி அவங்கள பஸ்ஸில் கூட்டம் தான் என்னையா? அவங்க மனுஷாளுங்க தானே. 200 ரூபா கூட்டிகிட்டு வராங்க. என்ன சொல்லி கூட்டிருக்காங்கன்னா, ஒரு 1/2 hour தான் பேசுவார் தலைவர், அது வரையும் நீங்கள் இருந்தால் போதுன்னு சொல்லி 200 ரூபா கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க. அவங்க முன்னாடியே வந்துட்டாங்க போல், தலைவர் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஆனால் சொன்ன டைம் 1/2 hour தானே, அதனால கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி டைமிங்க்கு கிளம்பிட்டாங்க மக்கள். கூட்டிருக்காங்க, கலைஞ்சிருக்குது அதுக்குள்ள. ஆமா, தலைவர் வரும்போதெல்லாம் கூட்டம் இருந்தது. அவங்க அவங்க பேசுறதுக்குள்ளே கிளம்பிட்டாங்க. ஏன்னா அவங்க டைமிங் முடிஞ்சிச்சுங்க.
ஷெடியூல் பண்ணி நடந்துக்கணும் கரெக்டாக. நீங்கள் லேட்டாக வந்துட்டு நாங்கள் ஏன் சீக்கிரமாக போனீங்கலாம் கேட்கக்கூடாது எங்ககிட்ட. 200 ரூபாய்க்கு ½ hour பேசிட்டீங்க, 200 ரூபா முடிஞ்சிடுச்சு, கிளம்பிட்டாங்க மக்கள். சேலத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரு கூட்டத்தில் மழை பெஞ்சிடுச்சு, சேரை தாவேக்கா தொண்டர்கள் தூக்கி பிடிச்சிட்டாங்க. என்னங்க ஒரு மழை பெஞ்சா நனையிறது, இன்னும் நனைஞ்சா நான் கரைஞ்சி போயிடுவீங்களா? சேர்லாம் தூக்கி பிடிப்பீங்களா? ஒழுக்கம் கிடையாது உங்கள்கிட்ட. இப்படியே ஒரு 150 வீடியோ மேலே இருந்தது யூடியூப்ல. ஆமாம், எவ்வளோ பேர் பேசினாங்க. இப்போ திமுக இதில் வந்து பாதி பேர் ஓடிட்டாங்க, பாதி பேர் சேர் தூக்கி பிடிச்சி நிற்கிறாங்க. தன்னை தான் காத்துக்கொள்வதற்காக சேரை தூக்கி பிடிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் நீங்கள் அடுத்தவங்களை விமர்சிக்கிற பார்த்தீங்களா, இதுக்கு தாவேகா தொண்டர்கள் சேர் மழை பெஞ்ச சேர் தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்றீங்க. அப்போ நாளைக்கு அவனுக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சுன்னா டாக்டருக்கு 300, மெடிசனுக்கு 200, அவங்களுக்கு 500 ரூபா செலவாகும். ஏன் உங்கள் கூட்டத்துக்கு வர மக்களுமே சரி, அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, அவங்க 500 ரூபான்றது பெரிய விஷயம். அதனால மழையிலேருந்து தன்னை தான் காத்துக்கொள்வதற்காக சேரை பிடிக்கிறாங்க. எதுக்கையா அதில் இதெல்லாம் ஒரு விமர்சனமாக? அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு வந்து தேச துரோகம் மாதிரி பேசுனாங்க சேரை பிடிச்சதை. இப்போ ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சேரை பிடிச்சா நிற்கிறாங்க. ஆமாம், இவங்க காசு கொடுத்து கூட்டம்னால பண்ணிட்டாங்க. தாவேக்கா கூட்டம் தற்கொலை கூட்டம், அரசியல் மையப்படாத கூட்டம். பாருங்க, அது மேலே ஏறுறான், இது மேலே ஏறுறான், இதை தூக்கிட்டு போயிடுறான், அதை தூக்கிட்டு போயிடுறான்றாங்க. ஸ்டாலின் அவர் பேசிட்டு இருக்கும்போதே வாழைத்தார் கட்டியிருப்பாங்கல்ல, வருகைக்கு வாழைத்தார், அதை கஷ்டப்பட்டு இழுத்து, அதாவது அங்கே வந்து கூட்டத்தை வந்தவங்க இழுத்தா கூட பரவாயில்லடா, அங்கே கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு டிஷர்ட்லாம் போட்டு வாலண்டியர் இருக்கானுங்களா, அவனுக்கு தான் முந்தி. அப்படி இல்லை, கூட்டம் இருந்தால் அவனுக்கு வேலை இருந்திருக்கும். அவனுக்கு எந்த வேலையும் இல்லை, எல்லாம் அம்மானு போய்கிட்டு இருக்கான். அந்த வாலண்டியர்ஸ் பிடிச்சி எல்லாத்தையும் இழுத்து சேஃப்டி பண்ணுறாங்க வாழைத்தாரெல்லாம். கொடுமை சார், இதெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், கொடுமை உச்சம் ஒஸ்ட்டு. இதில் ஒரு பெண் பேச்சாளர், பாருங்கடா மீட்டிங்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றாங்க. ஒரு சேரு பாருங்க இருந்த இடத்துல இருக்குது, ஒரு சேர் கூட உடையில, ஒரு டிராஃபிக் ஜாம் இல்லை, பார்த்து கற்றுக்கோங்கடா தற்கொலை கூட்டங்கிறாங்க. திமுக தொண்டன் டென்த் படிச்சுட்டு வந்து அரசியலை பண்ணுங்கடா, தலைவனுக்கும் தெரியாது தற்கூரிகளுக்கும் தெரியாது, பார்த்து படிங்கடா. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் தொண்டனை மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு தொண்டனை நீங்க வந்து பார்த்திருக்கவே முடியாது. திமுக தொண்டன் டென்த் படிச்சுட்டு வந்து அரசியலை பண்ணுங்கடா. ஏமா கூட்டம் வந்தா தானே அந்த சேர் இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நகரும். கூட்டமே வரலன்னா இருந்த இடத்துல தான் இருக்கும். டிராஃபிக் ஜாமே இல்லையா? ஸ்டாலின் வர்றதுக்கு ரோட்டையும் மடக்கிட்டு வர 4 பேரையும் வர விடாம தடுத்துட்டு டிராஃபிக் ஜாமே இல்லைன்றீங்க. மாநாடு இங்க இருந்து கரெக்டா ஒரு 200 மீட்டர் தான் இருக்கு, உங்களுக்கே தெரியும். ரோடு பாருங்க, ஓடி வருகிறார் உதய சூர்யா. ஆளே இல்லாத டீ கடையில டீ ஆக்குறாங்க. நாங்க செவனியன்னு ரோட்ல போட்டு உள்ள கொண்டு மாநாடுல விட்டு ரோட்டை மறைச்சு வெளியே எடுத்திருக்காங்க. 4 வண்டி 5 வண்டி தான் வந்தது, லோடு வண்டி வந்தது. ஒரு ரோடு வண்டி ஓரமாக போட்டு எல்லாம் வந்து உக்காந்துட்டாங்க. இதில் என்ன டிராஃபிக் ஜாம் வரப்போகுது? டிராஃபிக் ஜாமா? டிராஃபிக் ஜாமே இல்லையா? ஏன்னா மக்கள் வந்தாங்க டிராஃபிக் ஜாம் இருக்கும். ஆளே இல்லை பெல்லுன்ற மாதிரி. இப்போ அடுத்த மாநாட்டில் சரி பண்ணிடுவாங்க. எப்படி சரி பண்ணுவாங்க? டிராஃபிக் ஜாம் அவங்களே வலுக்கட்டாயமா டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்துவாங்க. அதையும் கிரியேட் பண்ண போறாங்க. ஆமா, குறுக்க வந்து எதனா வண்டியை விட்டு டிராஃபிக் ஜாம் கிரியேட் பண்ணுவாங்க. பாரு, பாத்தீங்களா தாவேக்கா மாட மாதிரி இங்க டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்தி வந்துடுச்சு. அது ஒரு பாயிண்ட். ஒரு மாமா சொன்னாரு, அதாவது இங்க பாருங்க தாவேக்கா மாநாட்டில் அது சுற்றி இருக்க டாஸ்மார்க்ல இவ்வளோ இத்தனை லட்சம் வசூல். அப்போ வந்து மாநாட்டு வந்தீங்களா குடிக்க வந்திருக்கீங்களான்னு கேட்டீங்களே. இப்போ வந்து இந்த கரூர் மாநாட்டில் வந்து டாஸ்மார்க்கோட விற்பனை என்ன தெரியுமா? 0. என்னடா 0ன்னு சொல்கிறேன்? ஆமாம், எல்லாத்தையும் வந்து ஹோல்சேலில் செதில் பாலாஜி வாங்கிட்டாரு. அப்படி வாங்கி அவரே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டார். ஏன் மக்கள் கஷ்டப்படுறது நான் விரும்ப மாட்டேன். கூட்டத்தில் நின்று கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட சில்லறை இருக்காது, டாஸ்மார்க்கில் அவன் வாங்கணும், கஷ்டப்படணும், நானே வாங்கி தரேன். அதுதான் ஒருத்தர் கேட்குறாரு போயிட்டு, அந்த சாறு வச்சு சார்லேயே வந்து ஒரு பையில் மைசூர் பாக்கு, மிக்சரு, வாட்டர் பாட்டிலு, அந்த மக்கள் அப்படியே அதை எடுத்து அந்த சேரில் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே ஸ்டாலின் ரசிக்கணுமா. அதான் கேட்குறேன், சந்தோஷமாங்க, எல்லாமே இருக்கு, மைசூர் பாக்கு, மிக்சர், தண்ணி எல்லாம் இருக்குங்க, எல்லாமே இருக்குங்க, ஒரு வாட்டர் பாட்டில் குத்திங்கன்னா நல்லா இருக்கும். அது ஒன்று தான் வருத்தம் அப்படிங்கிறாரு அவர் தொண்டர். அடுத்து வந்து கூட்டம் கூடலை, கூட்டப்பட்ட கூட்டமும் கூடலை, கூட்டப்பட்ட கூட்டமும் டைமிங்கு இப்போ சொன்ன டைமிங்கு போயிட்டாங்க. இப்போ இந்த மாநாட்டை எப்படி நம்ம பெருசாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது அப்படின்பது அப்போ தான் வந்து என்னுடைய கிரெயின் வேலை செஞ்சுது. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சர் இல்லை,
நம்ம கரூர்ல தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? 1 லட்சம் சேர் போட்டு கிரவுண்டுக்கு வெளியே 1 லட்சம் பேரு தமிழ்நாட்டை கலப்புரிய விட மாட்டோம். கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்க? 1 லட்சம் சேர் போட்டோம் இடமே இல்லாம 1.5 லட்சம் பேர் வெளியே நின்று தமிழ்நாடு. கரூர்ல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. 1 லட்சம் சேர் போட்டோம் 1.5 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க கிரவுண்ட். கரூர்ல மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அந்த 1 லட்சம் சேர் போட்டோம் இடம் பார்த்தாங்க 1 லட்சம் பேர் மக்கள். கரூர்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்குங்க. 1 லட்சம் சேர் போட்டோம் இடம் இல்லாம. தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக தான் இருக்கும். தமிழ் மண்ணுக்கும் மொழிக்கும் எதிராக. என்ன போட்டோம்? தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக தான் இருக்கும். தமிழ் அதாவது 1 லட்சம் சேர் போட்டும் 1.5 லட்சம் மக்கள் வந்து வெளியே நின்னாங்களாம். எல்லாம் ஒரே டைலாக். இன்ஃப்ளூயன்சர் சொன்னதே சரி. 1 லட்சம் சேர் 1.5 லட்சம் பேர் வெளியே நின்னாங்க. 1 லட்சம் அப்போ ஆக மொத்தம் 2.5 லட்சம் பேர் வர போறாங்கன்னு உனக்கு தெரியுது. அப்போ ஏன் 1 லட்சம் பேருக்கு மட்டும் சேர் போட்டீங்க? அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. எனக்கு தெரிஞ்சு 10,000 சேர் வாங்கி போட்டிருக்கலாம். இப்போ இன்னொன்று வந்து இப்போ சேர்கள் இருந்தும் மக்கள் வெளியே நின்னாங்க, அவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்றதுக்காக நீங்கள் போட்டிருப்பீங்க. இது இல்லைன்னா 3வது போய் அந்த 1 லட்சம் சேரும் போய் அந்த 1.5 லட்சம் பேர் நின்னதும் போய் சும்மா காசை கொடுத்து பேச சொல்லிட்டீங்க. அதில் வந்து கமெண்ட் பண்ணுறானுங்க, இன்ஃப்ளூயன்சர்கிட்ட கமெண்ட் பண்ணுறானுங்க, அன்ஃபாலோ பட்டன் ஹேர் அப்படின்னு போட்டிருக்கானுங்க. ஏம்மா நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ட்ரெண்டிங்கே பண்ணியிருக்கிறோம். இந்த வைஷ்ணவிட்ட போய் கேட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் அன்ஃபாலோ பண்ணானுங்க. கிட்டத்தட்ட அவன் இன்ஸ்டா ஐடியே முடக்க ஆயிடுச்சு. சொல்றானுங்க கமெண்ட்ல போய் இவன் திமுக அன்ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்றாங்க. அதனால வருது விளம்பரம், காசு எங்க வந்தாலும் வாங்கி போட்டு பேசிடாதீங்க. எதிர்த்து நிற்கிறது தளபதி. அதனால யோசிச்சு பேமெண்ட் வாங்குங்க. உங்க பொழப்புல நீங்களே மண்ணை வரி போட்டுறாதீங்க. அதாவது விஜய் மாநாட்டில் 20 லட்சம் பேர் வந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த விஜயோட மாநாட்டில் 20 லட்சம் பேர் வந்தாங்க. அந்த 20 லட்சம் பேர் வர இடத்துல வந்து தார்பாயை போட வேண்டியதானே? மக்கள் வந்து வெயிலில் கஷ்டப்படுறாங்கன்னு கேள்வி கேட்டாங்க. அவ்வளோ பெரிய மாநாடுங்க, 20 லட்சம் பேருக்கு எப்படிங்க தார்பாய் போட்டு மூட முடியும்? அது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு கேட்டா, இல்லை மக்கள் வந்து வெயிலில் கஷ்டப்படுறாங்க, நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. 20 லட்சம் பேருக்கே அப்படி சொல்கிறாங்க. 20,000 பேருக்கு இங்கே தார்பாய் போட முடியல, போடலை. எல்லாம் மழையில் கஷ்டப்படுறாங்க. வந்திருக்கிறது சில 1000 பேர்கள். ஆமா, இல்ல ஆல்ரெடி அவங்களை கஷ்டப்படுத்த கூட்டு வந்திருக்காங்க. கஷ்டத்தை கூட்டு வந்து செந்தில் பாலாஜினால ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. எதுக்கு தார்பாய் போடுறது எனக்கு தெரியும். ட்ரோன் ஷாட்ல மக்களை காட்ட முடியாதுல்ல, அதனால இப்போ வந்து ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. இல்ல இருக்கிறதே ஒரு 2-3 பேர் தான். தார்பாய் படத்துலனா கூட்டமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதனால தார்பாய் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வெதர் ரிப்போர்ட் செக் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல மழை வருமா, மழை வந்தால் தார்பாய் போடணும் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கணும். சொன்ன ஆட்களே வரல, மழை பற்றி யோசிக்கிறது. முடிவு பண்ணி தார்பாய் போடாமல் மக்கள் வந்து மழையில் நனைஞ்சிருக்காங்க. அதாவது இவங்க வந்து தாவேக்காவை பற்றி கேள்வி கேட்குறாங்க. எங்கள் ஒருங்க தார்பாய் வேணால் தார்பாயெல்லாம் போட மாட்டிங்களா, மக்கள் அவதிப்படுறாங்கன்ட்டு இவங்க கேள்வி கேட்குறாங்க. ஆனால் உண்மையாலுமே 200 ரூபா கொடுத்து கூட்டம் தான் யோசிச்சிருப்பாங்க. இந்த 200 ரூபாய்க்காக இந்த மழையில் இவங்களுக்காக கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் தட்டிட்டு போகிறாங்க. இப்போ விஜயோட பாட்டு ஒன்று வந்துச்சு, உங்க விஜய் உயிர் என்ன வர்றனா, கூஸ்பம்பா இருக்கும், பயங்கரமா இருக்கும். உங்க விஜய் உயிர் என்ன வர்றனா டென்ட் ஆச்சு. அதை கேட்டாலே ஒரு கூஸ்பம்ஸ் ஆச்சு. நீங்க என்னடா பாட்டு போடுறீங்க, நாங்க ஒரு பாட்டு போடுறோம்டா. அதுக்கு ஸ்டாலினுக்கு ஒரு என்ட்ரி சாங் ஒன்று போட்டானுங்க. ஐயோ பாட்டா அது, ஸ்பீக்கர் யாருன்னா ஆஃப் பண்ணுங்கடா, அதை கேட்கணுமே நீங்க, அதை கேட்கணுமே அதை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஒரே தலைவலி ஏற்படுத்திடுச்சு. இந்த மழை ஒரு பக்கம், கூட்டக்கூடாதது டென்ஷன் ஒரு பக்கம், இதுல இந்த பாட்டு வர ஒரு கொடுமைங்க. கொடுமையில கொடுமையா இருந்தது. அவர் அந்த பாட்டை போட்டு இப்படி வந்தா அதுக்கு எதனா சினிமா பாட்டாவது போட்டுட்டு தான் நல்லா இருந்திருக்கோம். ஒரு பாட்டை உருவாக்கி அந்த பாட்டும் வந்து மிகப்பெரிய ஃபெயிலியர். அந்த முப்பெரும் முழுக்க சொதப்பல். அதாவது மிகப்பெரிய ஒரு தலைவர் செந்தில் பாலாஜி. திமுகலே ஒரு வலிமை மிக்க ஒரு நபர்னா செந்தில் பாலாஜி. அவருடைய பவரை வச்சு இந்த முப்பெரும் விழா இவ்வளோ தோல்வினா, இப்போ திமுகவோட தோல்வி உறுதியாயிடுச்சு. இந்த மாநாட்டிலே திமுகவோட தோல்வி உறுதியாயிடுச்சுங்க. இவ்வளோ நடவடிக்கை எடுத்துமே அந்த முப்பெரும் விழா மிகப்பெரிய தோல்வி. ஆனால் இதில் எதுவுமே பண்ணாமல் தெருமுனையில் போட்ட அந்த பிரச்சாரம் வந்து மிகப்பெரிய வெற்றி. அது மாநாடு மாதிரி இருந்தது. லோக்கல் சேனல்லேருந்து இன்டர்நேஷ்னல் சேனல் வரையும் அந்த பிரச்சாரத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. இப்போ திமுகவையும் ஸ்டாலினையும் போட்டு பொலன்னு பொழந்துட்டார் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில். நாங்கள் நாகப்பட்டினத்துலேயும் திருவாரூர்லேயும் விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலினை போட்டு பொலன்னு பொழந்து எடுத்துட்டாரு. அவர் மக்கள் பிரச்சனை ஒன்று ஒன்றா எடுத்து அடுக்கிறாரு. பண்ணீங்களா, இதை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தினசரி
அவங்க வாழ்க்கையில் அவங்க படக்கூடிய பிரச்சனைகள், மக்கள் படக்கூடிய பிரச்சனைகளை ஒன்று ஒன்றா எடுத்து போலன்னு பொழந்து எடுத்துட்டாரு ஆளும் கட்சியை நோக்கி. ஏன்பா அமெரிக்கா போகிற, லண்டன் போகிற, ஜெர்மனி போகிற, என்னைக்காவது நாகப்பட்டினம் வந்திருக்கிறியா, மயிலாடுதுறை வந்திருக்கிறியா, இது திருவாரூர் வந்திருக்கிறியா, கள்ளக்குறிச்சி வந்திருக்கிறியா? அங்கே வந்து மக்களாக உட்காந்து உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, நல்லா இருக்கீங்களா, எதனா குறை இருக்குதா, என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சிருக்கீங்களா நீங்கள்? அதுக்கு தான் அந்தந்த ஊர்ல மக்கள் பிரதிநிதி இருக்காங்கல்ல, எம்பி எம்எல்ஏ கேட்குறியா? ஆமா, அவங்களா இருக்காங்களே. அவங்க போவாங்க, போயிட்டு மக்கள் பிரச்சனை எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஐயா இதுல இருந்து இவ்வளவு கமிஷன் வந்துச்சு, இந்த இதுல வந்து இவ்வளவு ஊழல் பண்ணோம், அது மட்டும் தான் சொல்லுவாங்க. காசு கொடுப்பாங்க, வந்துருவாங்க. எப்படி மக்கள் பிரச்சனை சொல்ல போறாங்க சொல்லு? அப்ப விஜய் அவர்கள் வந்து மக்களை கூப்பிட்டு, விவசாயிகளை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, மீனவர்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, இளைஞர்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, அங்க இருக்கக்கூடிய தாவேக நிர்வாகிகளை கூப்பிட்டு இந்த சுற்று வட்டாரத்தில் என்னென்ன பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சு தெளிவாக ஒரு பாயிண்ட்டும் எடுத்து வச்சு அடிச்சிருக்கிறாரு. இப்போ வந்து வாடகை வாய்கள்லாம் ஏவி விடும் திமுக. இந்த 200 போ, அவனை கடிச்சு கொதரு, அதெல்லாம் பொய்ன்னு சொல்லி இந்த 200 சொல்லி கொடுத்துடுவாங்க. உடனே வாடகை வாய்கள்லாம் வந்துட்டானுங்க. அந்த அண்டான் குண்டான் இந்த மில்டனு எல்லாம் ஓடியாந்து பொய் பேசுறது எல்லாம் பொய்ன்ட்டு அடிச்சுக்கிட்டு அழுகுறானுங்க. அப்போ விஜய் என்ன சொன்னார், இவனுங்க என்னத்தை பொய்ன்னு சொல்கிறானுங்க, அதுக்கு உண்மையான ஆதாரங்கள்லாம் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி இவனுங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் ஒன்று சொல்கிறானுங்க. அதுன்னு அப்படி ஒரு பெரிய பொய். அதாவது விஜய் கூட்டத்துக்கு வராங்களா, கூட்டம். ஆமாம், அவன் கூட்டமே வரலையா, அது ஏன் லட்சக்கடலில் உட்காந்து ஏஐ பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அந்த ஃபோட்டோ ஒன்று ட்ரெண்ட் பண்ணுறானுங்க. இது பாருங்க, இப்போ கூட்டமே இல்லை, இப்போ கூட்டம் இருக்குதுன்னு ஏஐ பண்ணுறானுங்க. ஏண்டா கூட்டத்தை ஏஐ பண்ணுறீங்க, ஓகே. அதாவது வீடியோ எப்படா ஏஐ பண்றீங்க? இல்ல அவ்வளவு பெரிய வீடியோவும் ஏஐடா. அவங்க உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணி ஏஐ பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ புதிய தலைமையில போட்டது, நியூஸ் 7ல போட்டது, அப்ப எல்லா நியூஸ் சேனல்ல போட்டதும் ஏஐ வீடியோவா? விஜய் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இங்க ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில்லையும் ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலையை மூடிட்டாங்க. அத மறுபடியும் திறந்தா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன் அதை பத்தி யோசிக்கல? அந்த மிகப்பெரிய ஒரு நியூஸ் சேனல்ல உட்காந்துக்கிட்டு அந்த மில்டன்ற வாடகை வாய் என்ன சொல்லுதுன்னா, அப்படி எந்த தொழிற்சாலையுமே இங்க மூடப்படலை, இங்க தொழிற்சாலை இல்லை அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய பொய்யை ஒன்று சொல்லிட்டான். பாபா இங்க கிரவுண்டே இல்லைன்ற. ஆமா, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அங்க நாகப்பட்டினமே இல்லை, அங்க மக்களே இல்லைன்னு கூட சொன்னாலும் சொல்லுவான் இவன். இந்த நாகப்பட்டினம் பிரச்சாரத்துல அவர் பேசின எல்லாமே பொய். அந்த 3 நிமிஷத்துல அண்ட புழுகு ஆகாச புழுகு இவ்வளவு பொய் உலகத்திலே ஆகாது. எந்த நேரத்தில் எப்ப எந்த இடத்தில் நாகப்பட்டினத்துல அப்படி ஒரு தொழிற்சாலை இருக்குன்னு தாவேக்காரங்கள்ட்ட கேளுங்க. தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆர்டிகல்ல நாகப்பட்டினம் at 30 ஹோப் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரிவைவல் அந்த ஆர்டிகல்ல போட்டுக்கிறாங்க. 1897 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஒரு நீராவி இன்ஜின் பராமரிப்பு பட்டறை வந்து திருச்சிக்கு மாற்றிருக்கிறாங்க. நீராவி இன்ஜின் பராமரிப்பு பட்டறை வந்து நாகப்பட்டினத்தில் இருந்திருக்குது. அதை வந்து போதிய வசதிகள் இங்கே இல்லைன்ற ஒரு காரணத்தை சொல்லி அதை வந்து திருச்சிக்கு மாற்றிருக்கிறாங்க. 1970 அரசு படகு தளம் வந்து மூடப்பட்டிருக்குது. அதாவது அந்த போட் வந்து தயாரிக்கிறது, அதை வந்து சர்வீஸ் பண்ணுறது, அந்த தளம்னு நினைக்கிறேன், அது வந்து மூடப்பட்டிருக்குது. 1990 நாகப்பட்டினத்தில் டாடா ஸ்டீல் ரோலிங் மில் வந்து மூடப்பட்டிருக்குது. இதனால் இந்த ஃபேக்ட்ரிஸ்னால, இந்த தொழிற்சாலைகளால் ஸோ பலாயிரம் மக்கள் வந்து பயன்பட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மூடிறதுனால வந்து அங்கே வந்து வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் இருக்குது அவன் விஜய் சொல்கிறாரு. இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது. அப்படி ஃபேக்ட்ரிஸே இல்லை, அதை மூடலைன்ட்டு ஒருத்தன் உட்காந்து மிகப்பெரிய நியூஸ் சேனல் திமுகவோட நியூஸ் சேனல்ஸில் உட்காந்து அவன் பேசுகிறான்னா, மக்கள் பிரச்சனை என்னன்ட்டு அது மக்கள் தான் சொல்லணும். எனக்கு என்ன பிரச்சனைனா அது நான் தான் சொல்லணும். எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு நீ எப்படா உட்காந்து சொல்லுவேன்? மக்களுக்கு பிரச்சனையே இவன மாதிரி ஆள் தான். ஆமாம், இப்போ வந்து திமுக கிட்ட 200 ரூபா வந்து வாங்கி தின்னுட்டு 200 ரூபா காசை வாங்கி நல்லா வாங்கி தின்னு கொளுத்து போயிட்டு மக்கள் பிரச்சனையே அவர் பேசுகிறாரு. ஏங்க அங்கே ஃபேக்ட்ரி இல்லைங்க, அதனால வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுதுங்க, அதனால அவங்க பொருளாதாரம் பாதிக்கப்படுதுங்க, மக்கள் வந்து அவதிக்கு உள்ளாடுறாங்கன்னு மக்கள் பிரச்சனையே பேசுகிறாரு. நீ திமுகவை திட்டினா கூட வந்து முட்டு கொடு, நீ திமுகவை திட்டினா நீ திருப்பி திட்டு விமர்சி, உன் தொழில் அதனால நீ பண்ணு. மக்கள் பிரச்சனை அப்படி இருக்குது, ஒன்று இருக்குது, உண்மையாகவே மக்கள் பிரச்சனை அப்படி ஒன்று இருக்குது. அது இல்லைன்னு அப்படி நீ உட்காந்து அவ்வளோ பெரிய சேனலில் உட்காந்து போய் சொல்லுவேன். ஸோ நிறைய பேர் யூடியூப் சேனலாக பார்க்க மாட்டாங்க, என்ன உண்மைன்றது அவங்களுக்கு தெரியாது. அந்த சன் நியூஸை மட்டும் நம்பி பல மக்கள் இருக்கிறாங்க. கிராமத்தில் இருக்க பல மக்கள் வந்து இந்த சன் நியூஸில் போகிறது தான் உண்மை நம்பிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த நியூஸ் சேனலில் உட்காந்து இவ்வளோ பெரிய அண்டப்புழுக புழுகிறிய நீனு, அண்டப்புழுக நீ புழுகிட்டு விஜய் வந்து போய் சொல்கிற நீனு. ஏண்டா நீ வாங்கி தின்னு நல்ல வசதியாக காரு வாங்கிட்ட, வீடு வாங்கிட்ட, நல்லா
வசதியாக இருக்கிற, அங்கே இருக்க மக்கள் வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அந்த பிரச்சனையை எடுத்து பேசினா அது பொய்ன்னு பேசுறியே. நீ சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடும் சாப்பிடும்போது உனக்கு கொஞ்சம் கூட கூசலையா? மக்களோட அடி வயிற்றுல அடிக்கிறமேன்னு கொஞ்சம் கூட உனக்கு உணர்வே இல்லையா? இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க. அதுக்கு தீர்வா காவிரி தண்ணியை கொண்டு வரலாம், மக்களோட தாகத்தை தீர்க்க. கொண்டு வந்தாங்களா? நாகப்பட்டினம் திருவாரூர்ல வந்து அந்த அவங்க வந்து தண்ணி வசதியே வந்து முழுக்க முழுக்க அந்த காவேரி நீரை தான் நம்பி இருக்கிற மக்கள். அவங்க அங்கே வந்து தண்ணி வந்தால் தான், காவேரியிலேருந்து நீர் விட்டால் தான் வந்து அங்கே வந்து விவசாயம்லாம் பண்ண முடியும். அந்த நதி நம்பி தான் இருக்கிறாங்க, நதி நம்பி தான் இருக்கிறாங்க மக்கள். அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை கொள்ளிடம் வழியாக இத்தனை 1000 லிட்டர் தண்ணி வருது அப்படின்றாங்க. தண்ணி வந்து அங்கே விவசாயிகள்லாம் ஏன் கஷ்டப்படுறாங்க? ஏன் இது வந்து விவசாயிகளை தனக்கிட்ட சொன்னதான் விஜய் சொல்கிறாரு. அப்போ வந்து விவசாயிகளே போய் சொன்னாங்கன்னு நீ சொல்கிறியா? ஏன்னா அங்கே என்ன தண்ணி அப்படியே அருவியாக ஓடிட்டு இருக்க மாதிரி பேசுகிறீங்களே. போய் வீடியோ எடுத்து போட்டால் தெரிஞ்சுட்டு போதுல அவங்க லட்சணம் என்னன்ட்டு. ஏதோ அங்கே தண்ணி அப்படியே அருவியாக ஓடிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசுகிறானுங்க. விவசாயிகள் வயிற்றுல அடிக்காதீங்களா, அது மிகப்பெரிய பாவம். அதாவது தமிழ்நாடு ஃபேக்ட் செக்னு ஒன்று இருக்குது நண்பர்களே. அந்த திமுக வந்து ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் பல பொய் செய்திகள் வந்து மக்கள் மத்தியில் பரவுது. அதனால உண்மை செய்தி எதுன்னு வந்து ஆராய்ந்து அதை வந்து ஆதாரத்தோடு எடுத்துக்கொள்கிறதுக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்து ஒதுக்குனாங்க. அதாவது தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கே அந்த டிபார்ட்மெண்ட் வரும், ஃபேக்ட் செக். தமிழ்நாடு ஃபேக்ட் செக் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட்டு கீழே வரும். அதாவது எதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட நிரூபிப்பாங்க இவங்க. ஆனால் இவங்க தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த ஒரு பொய் புரட்டுக்கு எதிராக ஃபேக்ட் செக் பண்ணவே மாட்டாங்க. திமுகவை யாருன்னா இதெல்லாம் சொல்லிட்டா ஃபேக்ட் செக் பண்ணி போடுவாங்க. ஸ்டாலின் அவர்கள் எதனா சொல்லிட்டா ஃபேக்ட் செக் பண்ணி போடுவாங்க. இல்லை திமுக சார்ந்த எம்பி எம்எல்ஏக்கள் உதயநிதி ஸ்டாலின்கள் கனிமொழி இவங்களை பற்றி யாரா இதெல்லாம் சொல்லிட்டா உண்மை இதுதான் பொய்யான விஷயத்த ஆதாரத்தோட போடுறதான் வச்சிருக்கானுங்க. அதை வச்சிருக்கானுங்க. ஆனால் இது தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டில் நடக்கிற பொய்கள், தமிழ்நாட்டில் எதனா தவறான செய்திகள் பரவுதுன்னா அதுக்காக ஃபேக்ட் செக் பண்ணணும். தமிழ்நாட்டு மக்களுக்காக இவனுங்க ஃபேக்ட் செக் பண்ணதே கிடையாது. திமுக மட்டுமே வேலை செய்கிற ஒரு கூட்டம் தான், ஸ்டாலின் அவர்களுக்காக மட்டும் வேலை செய்கிற ஃபேக்ட் செக் தான் இந்த தமிழ்நாடு ஃபேக்ட் செக். இப்போ வழக்கம் போல் விஜய் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது ஃபேக்ட் செக் ஒன்று பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி போட்டிருக்கிறானுங்க. கரெக்டாக சொல்லியிருக்கானுங்களா? இல்லை தப்பாக தான் சொல்லியிருக்கானுங்க. அதுதான் சொல்கிறேன், ஃபேக்ட் செக்கே ஃபேக்ட் செக் பண்ணணும். ஃபேக்ட் செக்னா உண்மையானதை எடுத்து ஆதாரத்தோடு சொல்கிறது தான் ஃபேக்ட் செக். ஆனால் விஜய் சொல்லியிருக்கிற ஒரு உண்மையை இவனுங்க பொய்யின்றானுங்க. இதுக்கு பேர் தமிழ்நாடு ஃபேக்ட் செக்கா? அது எங்கள் மக்கள் வரிப்பணத்துலேருந்தே அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. ஒருத்தவனுக்கும் 3 லட்சம் 4 லட்சம் சம்பளம்டா. அதுக்கு லீடர்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு திமுக காரர் தான், எல்லாருக்கும் தெரியும். இந்த ஐயன் கார்த்திகேயன்ட்டு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு சம்பளம் மட்டுமே 4 லட்ச ரூபா வரலாம். அவர் கீழே இருக்க எல்லாருக்குமே 2 லட்சம் 1 லட்சம் 1.5 லட்சம்னு சொல்லிட்டு அந்த டீமுக்கே லேக்ஸ் கணக்கில் கொட்டி விடுக்கிறாங்க மாதம். உண்மையா சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி அது தமிழ்நாட்டு மக்களோட வரி பணத்துலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க லேக்ஸ் கணக்கில். உண்மையாக இந்த மாதிரி பொய் செய்திகள் பரவப்பட்டா ஃபேக்ட் செக் பண்ணி உண்மை என்னன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு போட்டா கொடுத்தா பொய்யை கண்டுபிடினா உண்மையை பொய்யா மாத்துறதுக்கு இந்த நிறுவனம், இந்த டீம் வந்து செயல்படுது. அதாவது இவங்க வந்து அரசாங்கம் கொடுக்குற 3-4 லட்சம் பத்தல, அந்த 200 ரூபா தான் உங்களுக்கு, அந்த 200 ரூபாய்க்காக வேலை செய்கிறாங்க இவனுங்க. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் அவர்கள் இங்கே வந்து நாகப்பட்டினம் வந்து மீனவ கிராமங்கள் நிறையா இருக்குது. இங்கே பிரதான தொழில் மீன் பிடிக்கிறது தான். பிரதான தொழில் மீன் பிடிக்கும் தொழில் தான். ஸோ அதனால் இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு வந்து ஒரு மெரைன் காலேஜ் வந்து கட்டி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து மாணவர்களுக்கு பயனுள்ள விதத்தில் இருக்கும். இங்கே மெரைன் காலேஜ் கட்டலாம்னா ஏன் கட்டல அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நல்ல விஷயமா தான் கேட்டிருக்காரு. இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒன்று கொண்டு வரலாம். கொண்டு வந்தாங்களா? ஃபேக்ட் செக் பண்ணி சொல்கிறாங்க இங்கே மெரைன் காலேஜ் இருக்குது, விஜய் சொல்கிறது பொய் அப்படின்றாங்க. சரி, என்ன காலேஜெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன் வளர்ப்பு பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகம் பேர் என்ன இருக்குது? மீன் வளர்ப்பு பல்கலைக்கழகம். அந்த காலேஜுக்குள்ளே போயிட்டு என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த மீன் வளர்ப்பு சம்மந்தமான குரூப் தான் 4 குரூப் இருக்குது. அந்த குரூப்புக்குள்ளே போய் சிலபஸை பார்த்தாலுமே மீனுக்கு என்னென்ன வகையான மீன்கள் இருக்குது, அதுக்கு எப்படி உணவளிக்கலாம், அது எப்படி பராமரிக்கலாம், ஆற்று மீன் என்ன, குளத்து மீன் என்ன, ஏரி மீன் என்ன, கடல் மீன் என்ன, கடல் மீனில் எத்தனை வகைகள் இருக்குது, இதை பற்றி படிக்கிற படிப்பு தான் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்குது. அதாவது மீன்களை பற்றி படிக்கிறது வந்து மெரைன் நினச்சிட்டாங்க. மெரைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியல. அதாவது படிப்பறிவே இல்லாதவனுக்குலாம் பல லட்சம் சம்பளம் கொடுத்து உட்கார வச்சா இந்த நிலைமை தான் வரும். மெரைன் காலேஜ்னால் கப்பலை பற்றி படிக்கிற படிப்பு, கப்பல் இன்ஜினுங்க பற்றி படிக்கிறது, கப்பலில் பல பகுதிகளில் இருக்குது, அதை பற்றி படிக்கிறதுக்கு தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இவங்க வந்து அதான் இது நினச்சிக்கிட்டாங்க. ஆமாம், கப்பலை எப்படி ஓட்டுறது, கப்பல் இன்ஜினியரிங், அதை
கப்பல் இன்ஜின் பற்றி அந்த இன்ஜின் எப்படி சரி பண்ணுறது சர்வீஸ் பண்ணுறது அதை பற்றின படிக்கிற படிப்பு. அப்புறம் கடல் பற்றி படிக்கலாம். மெரெயின்லேயே கடல் பற்றியும் படிக்கிறதுக்கான படிப்பும் இருக்கும். கடலில் எப்படி எந்த திசை நோக்கி காற்றடிக்கும், எந்த டைம் எப்படி ஓட்டணும், எந்த இடத்துல வேகமாக போகணும், எந்த இடத்துல கம்மியாக போகணும், அந்த முழுக்க அந்த கப்பலை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு. தெரியல காலேஜ் பேர்லயே இருக்குது மீன் வளர்ப்புன்னு சொல்லிட்டு. இங்கே கேட்குறது மெரெயின் கப்பலை பற்றி படிக்கிறது படிப்பு. இல்லை இதுவே உங்களுக்கு தெரியலையே, இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இல்லை இந்த பல்கலைக்கழகத்தை படிச்சுட்டு எவனாவது வந்து கேப்டன் ஆக முடியுமா கப்பலுக்கு? அதுக்கு மெரெயின் படிக்கணும். அதாவது விஜய் அவர்கள் சொல்கிறாரு, எனக்கு மட்டும் இவ்வளோ நிபந்தனைகள் கொடுக்குறாங்க, கையை இப்படி தான் தூக்கணும், இப்படி கையெல்லாம் ஆட்டக்கூடாது, அந்த பேருந்துக்குள்ளேயே உட்காந்துக்கணும் அப்படின்னு இவ்வளோ நிபந்தனைகள் போடுறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாரு. நீங்கள் மோடிஜி வரும்போதோ அமித்ஷா வரும்போதோ இந்த நிபந்தனைகள்லாம் போடுங்களேன், முடிஞ்சா போட்டு தான் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுக்கு வந்து ஃபேக்ட் செக் பண்ணி போட்டிருக்காங்க. மோடி வரும்போது நாங்கள் 24 நிபந்தனைகள் போட்டோம் அப்படின்னு ஃபேக்ட் செக் பண்ணி போடுறாங்க. சரி, மோடி வந்து அந்த நிபந்தனைகள் எல்லாத்தையுமே வந்து கடைப்பிடிச்சாரா? நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணி போடுறவங்க டீட்டெயிலாக போடணும். என்னென்ன நிபந்தனைகள் போட்டிங்க, அவங்க என்னென்ன நிபந்தனைகள் கடைப்பிடிச்சாங்கன்ட்டு நாங்கள் பார்ப்போம்ல. இப்போ விஜய்க்கு என்னென்ன நிபந்தனைகள் போட்டாங்கன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ அதே மாதிரி மோடிக்கு என்னென்ன நிபந்தனைகள் போட்டிங்கன்னு தெளிவாக சொல்லுங்க ஃபேக்ட் செக்கில். அதில் நாங்கள் வீடியோ பார்த்து அவர் அந்த வந்த டேட்டில் வீடியோ பார்த்து அவர் எந்தெந்த நிபந்தனைகள் கடைப்பிடித்தார், எந்தெந்த நிபந்தனைகள் கடைப்பிடிக்கலன்னு பார்த்து நாங்கள் கேள்வி கேட்போம். அடுத்து என்ன கேள்வி கேட்போம்னா, இப்போ விஜய் நிபந்தனை கடைப்பிடிக்கலன்னா வழக்கு போடுவீங்களா? விஜய் மேலே போட்டிருக்கீங்கள, அப்போ நீங்கள் மோடி மேலே வழக்கு போட்டிருக்கீங்களா அப்படின்னு நாங்கள் கேட்போம். இல்லை கேட்டக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்காங்க. ஆமாம், இப்போ நிபந்தனைகள் மோடிக்கும் நாங்கள் போட்டோன்னு சொன்னீங்கன்னா அது அவர் கடைப்பிடிச்சாரான்னு எங்களுக்கு தெரியணும். அப்படி கடைப்பிடிக்கலாம் அவர் மேலேயும் வழக்கு நீங்கள் போடணும். இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த கொள்முதல் மையங்கள்ல இந்த நெல்லை ஏத்தி இறக்கிறதுக்கு, அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங், அதுக்கு ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம். இந்த 4.5 வருஷத்துல பல கோடிகள் இந்த டெல்டா பகுதிகளில் இருக்கிற இந்த விவசாயிங்க கிட்ட இருந்து கமிஷனா புடுங்கி இருக்கிறாங்க. அறுவடை பண்ணும்போது ஒரே நாளில் அறுவடை பண்ணிடுவாங்களாம். அந்த மூட்டையெல்லாம் வந்து அங்கே வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அந்த அவ்வளோ பெரிய ஸ்டோர்ஸ்லாம் அவங்கள்ட்ட இருக்காது. சாமானிய விவசாயிகள்ட்டலாம் அவ்வளோ பெரிய ஸ்டோர் இருக்காது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொள்முதல் பண்ணுற கவர்மெண்ட் கொள்முதல் பண்ணுவாங்க, அவங்ககிட்டே கொண்டு போய் கொடுக்கணும். அந்த மூட்டையை கொண்டு போய் கொடுக்கும்போது அங்கே ரொம்ப அந்த லாரிங்கெலாம் நிறைய பேர் எடுத்துகிட்டு போவாங்க கொள்முதலுக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து இறக்கி மூட்டைகளை வைப்பாங்க. அங்கே தார்பாய் கூட தரமாட்டாங்களாம் கவர்மெண்ட்லேருந்து. அது குடோன் மாதிரி எதனா வச்சு அங்கே வந்து லோடு பண்ணி வச்சு இங்கே ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல. அந்த லோடு பண்ணுறதுக்கு எந்த வசதியும் இல்லை. அவங்க எடுத்துகிட்டு போய் உடனே கொடுக்கும்போது செக் பண்ணுவானுங்க. அந்த குவாலிட்டி செக் பண்ணுறவனுக்கு, அந்த மூட்டையை ஏற்றுறவனுக்கு, அந்த குவாலிட்டி செக் பண்ணுறவனுக்கு, இல்லை அவங்க இறக்கி வைக்கிறவனுக்கு, இப்போ அங்கே வந்து குடோனில் ஏற்றுறவங்க இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு 40 ரூபா ஆகுது. ஒரு மூட்டைக்கு 40 ரூபானா பலாயிரம் கோடிகள் வந்து திமுக ஊழல் பண்ணியிருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும்போது விவசாயிகளை வச்சு அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், இல்லையே அப்படிலாம் இல்லையே அப்படின்ட்டு அங்கே இருக்கிற எம்எல்ஏ சொல்கிறாங்க. ஏண்டா சரக்கில் சாராயத்தில் ஊழல் பண்ணுறீங்க, ரோட்டு சாலையில் ஊழல் பண்ணுறீங்க, மேம்பாலத்தில் ஊழல், எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணுறீங்க. விவசாயி சாதாரண விவசாயி அவங்க மூட்டையில் அந்த ஒரு மூட்டைக்கு 40 ரூபானா அவங்க எங்கடா போவாங்க, எங்கடா காசுக்கு போவாங்க? விவசாயிகளோட விட்டு வைக்க மாட்டேன்றாங்க. ரொம்ப கொடுங்க இந்த ஆட்சி, ரொம்ப மிக கொடுமையான ஆட்சி இந்த ஆட்சி தாங்க. திமுக மிக தரம் தாழ்ந்து சென்று கொண்டே இருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த டிஆர்பி ராஜா பேசின பேச்சு. அவர் மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசுகிறார். மெரெயின் காலேஜ் கட்டலாம், ஃபேக்ட்ரியை திறக்கலாம், வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் இருக்கிறது. இங்கே ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, இங்கே ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாருங்க, விவசாயிகளுக்கெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க, அதை கூட கண்டுக்க மாட்டேங்கிறாரு அவர் அப்படின்றாரு விஜய். அதுக்கு அவர் வந்து இல்லைங்க நாங்களாம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் பண்ணலைன்ற சொல்லணும். அதுதான் ஒரு அமைச்சரோட வேலை. என்ன தெரியுமா? மக்களுக்காக வேலை செய்கிறது தான் அமைச்சரோட வேலை. அந்த வரி பணத்தில் தான் நீங்கள் அந்த இவ்வளோ வசதியாக இருக்கிறீங்க, அந்த வரி பணத்தில் தான் 3 வேளை சாப்பிட்றீங்க. அப்போ பதில் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. அதெல்லாம் சும்மா கண்டவனுக்கெல்லாம் சொல்லுங்க. கண்டவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு இலக்காரமாக பேசுறீங்க விஜய. மக்கள்னா அவ்வளோ இலக்காரமாக போயிட்டாங்களா? அவர் ஒரு மக்கள் தலைவன், ஒரு கட்சியின் தலைவன், ரொம்ப ரெஸ்பான்சிபிள். ஆமாம், ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பேசணும் அவரை. அவன் கண்டவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இப்போ உங்களை ஓட்டு போட்டு அந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்களாம் கண்டவனா? தரம் தாழ்ந்து போயிட்டுருக்கு திமுகவோட அரசியல். ரொம்ப மிக தரம் தாழ்ந்து போயிட்டுருக்காரு இந்த அமைச்சர். நாளைக்கு அந்த மக்கள் உங்களை வந்து புறக்கணிப்பாங்க. நீங்கள் ஓட்டுக்கு போய் அவங்க நின்னீங்கன்னா அவங்க எதை கழட்டி அடிப்பாங்களேன்னு தெரியாது. அவ்வளோ தூரம் கோபமாக இருக்காங்க அவங்க மேலே மக்கள். இந்த விவசாயிகளோட அறுவடையில் வந்து கையை வச்சிங்கல்ல, உங்களை வந்து அறுவடை பண்ணுறதுக்கான நேரம் வந்துடுச்சு. மக்கள் திமுகவை தமிழ்நாட்டிலேருந்து அறுவடை பண்ணுறதுக்கான நேரம்
நெருங்கிவிட்டது. நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில பிரசவம் பார்க்கிற டாக்டரே இல்லையா? இங்க நாகப்பட்டினம் மருத்துவமனையில மருத்துவர்கள் கம்மியா இருக்கிறாங்க, இது என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்ட்டு இது ஒரு குற்றச்சாட்டா வச்சா ஆளுநர் ஷானவாஸ் வந்து சொல்றாரு, பொய் பேசுறார், புரட்டு பேசுறார், அவதூறு பேசுறார், வன்மமான கருத்துக்களை போகிற இடமெல்லாம் பேசுகிறார். அப்படிதான் நாகப்பட்டினத்தில் வந்து நேற்று பொய்யையும் புரட்டையும் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். விஜய் பேசுறது பொய்யும் புரட்டுமாக இருக்கிறது, விஜய் பேசுறது முழுக்க முழுக்க பொய் பிரச்சாரம், அவர் வந்து ஒரு தரம் கட்ட அரசியலை பண்றாருன்ட்டு ஆளுநர் ஷானவாஸ் சொல்லிட்டு உண்மையா என்ன சொல்றாரு? மருத்துவர்கள்லாம் இருக்காங்க, தேவையான மருத்துவர்கள்லாம் இருக்காங்க, அதிகபட்ச மருத்துவர்களே இருக்காங்கன்னு சொல்றாரு ஆளுநர் ஷானவாஸ். பேஷண்ட்டை விட டாக்டர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க, ஹாஸ்பிடல் பெருசாகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆளுநர் ஷானவாஸ். ஆனா இவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, நாகப்பட்டினத்தை பொறுத்தளவில் போதிய மருத்துவர்கள் இல்லை என்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எனவே உரிய மருத்துவர்களை நியமிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சட்டசபையில் இவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் தொகுதிக்கு மருத்துவர்கள் கம்மியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரே. அப்புறம் இவரே வந்து சொல்றாரு, இங்க உங்களுக்கு எதனா மற்ற மாவட்டத்துக்கு டாக்டர் தேவையா, இங்க நாகப்பட்டினத்தில் இருக்காங்க எடுத்துக்கோங்க அப்படின்றாரு. சே, எவ்வளோ தரம் தாழ்ந்து போக முடியுமோ அவ்வளோ தரம் தாழ்ந்து போய்கிட்டு இருக்கீங்க. இதற்கான பலனை நீங்கள் அறுவடை செய்வீங்க. 2026 எலெக்ஷன்ல இதுக்கான பலனை அறுவடை செய்வீங்க. விசிகா இதுக்கான பலனை அறுவடை செய்யும். ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் வந்து இதுக்கான பலனை அறுவடை செய்வார், கண்டிப்பாக செய்வார், நிச்சயமாக செய்வார். இல்லை விஜய் அவர்கள் வந்து அங்கே வந்து திருவாரூருக்கு வந்திருக்கப்போ வந்து ட்ரோன் மூலிமா வந்து மாலை அவருக்கு அணிவிச்சதா அவர் அந்த தொண்டர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. அங்கே தாவேகா நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. ட்ரோன் மேலெல்லாம் ட்ரோன்லேருந்து மாலை போடுறதுலாம் தப்பு இல்லை, மாலை போடுவாங்க, ட்ரோன்ல வழக்கு போட்டுருணும்ல. அப்போ பொக்கேனில் வச்சு பூ போடுறது மட்டும் தப்பு இல்லையா? வரவேற்பை தந்து கொண்டிருக்கிறார், அருமையான வரவேற்பு. அப்போ பொக்கேனில் வச்சு பூ போடுறது மட்டும் தப்பு இல்லையா? இப்போ நீங்கள் பண்ணால் ஒரு நியாயம், நாங்கள் பண்ணால் ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டம் யார் எழுதுனா? யார் அம்பேத்கர் எழுதினாரா? திமுகவுக்கு ஒரு சட்டம், தாவேகாவுக்கு ஒரு சட்டம்னு இவங்களே எழுதிப்பாங்க இஷ்டத்துக்கு சட்டம். பிடிங்க, எம்பி தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, இல்லை வழக்கு பதிவு பண்ணுங்க. பொக்கேனில் வச்சு எப்படி பூ போடுவீங்க அப்படின்னு வழக்கு பதிவு பண்ணுங்க சார். என்ன சார் உங்க நியாயம்? அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பண்ணுவோம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரவுடி. என்ன சார் நியாயம் இது? இதெல்லாம் மக்களை நம்ம தான் வந்து தட்டி கேட்க. இந்த மாதிரி ஒரு ஆட்சி நமக்கு தேவையான்னு நீங்க ஒரு டைமும் யோசிக்கணும். ரொம்ப அழகான ஒரு பிரச்சாரமா இருந்தது தாவேகாவோட பிரச்சாரம். ஒரு பக்கம் இஸ்லாமிய சகோதரிகள் தாவேகா துண்டு போட்டு அழகா ஒரு பக்கம் விஜய்க்காக காத்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு அம்மா நல்லா பக்திகரமாக புடவை போட்டுக்கிட்டு நல்லா பொட்டுலாம் வச்சுக்கிட்டு இந்த செம்பு, அந்த சாமி கிட்ட படைச்ச செம்பு, அந்த செம்புவோட ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் பட்டையை போட்டுக்கிட்டு வேலை பிடிச்சிக்கிட்டு விஜய்கிட்ட அந்த வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவளை காத்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் ஒருத்தர் டாலரில் சிலுவையை போட்டுக்கிட்டு இயேசுநாதர் புகைப்படத்தோட விஜய் புகைப்படத்தை வச்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோவை விஜய்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்துவ சகோதரர் வந்து காத்திருக்கிறார். இன்னொரு பக்கம் வீரமிக்க இளைஞர்கள் மேதகு பிரபாகரன் படத்தை வச்சுக்கிட்டு விஜய்கிட்ட இந்த ஃபோட்டோவை கொடுக்கணும், பிரபாகரனும் விஜயும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை வந்து அழகாக பிடிச்சிக்கிட்டு சாதி மதம் கடந்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்து மக்கள் வந்து அழகா ரொம்ப சூப்பராக இருந்தது. அவ்வளோ அழகா கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே காசு கொடுத்தா வராது, அதெல்லாம் ஆர்கானிக்காக வரணும். எவ்வளோதான் 200 ரூபா கொடுத்தாலும் 300 ரூபா கொடுத்தாலும் 400 ரூபா கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு கூட்டம், பாசமுக்கு ஒரு கூட்டம் வராது. காசு கொடுத்து இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டவே முடியாது சார். இந்த பிரச்சாரம் அவ்வளோ அழகாக இருந்தது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இஸ்லாமிய சகோதரர்கள், மதசார்பற்ற அரசியலுக்கு ஒரு எடுத்துக்காட்டுனா அது இதுதான். இஸ்லாமிய சகோதரர்கள், இந்து பெண்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள், வீரமிக்க இளைஞர்கள், பிரபாகரனின் வழி பின்பற்றக்கூடிய இளைஞர்கள், வீரமிக்க இளைஞர்கள் எல்லாருமே ஒரு தலைவருக்காக காத்திருக்கிறாங்கன்னா அது தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்காக மட்டும்தான். அதாவது ஒரு பக்கம் என்னன்னா சன் நியூஸ், இந்த புதிய தலைமுறை, நியூஸ் 7, இந்த கலைஞர் டிவி, இந்த சேனல்ஸ்லாம் எவனாவது வந்து எதனா வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருக்கானா அவனை பிடிச்சி இன்டர்வியூ எடுக்கிறது, எதனா ஒரு பார்க்குறது சேட்டை பண்ணுறானா அவனை பிடிச்சி கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவனை நோண்டி அவனை தான் வீடியோ போடுறாங்க. அங்கே தெளிவாக ஒரு வயதான மூதாட்டி ஒருத்தர் கிழிச்சு எடுக்கிறாங்க திமுக அரசை, ஸ்டாலின் அவர்களை. நீங்கள் வந்து சரத்குமாரை கூட்டுவாங்க, சத்யராஜை கூட்டுவாங்க, பிரகாஷ்ராஜை கூட்டுவாங்க, பாக்யராஜை கூட்டுவாங்க, யாரை வேணால் கூட்டுவாங்க, எந்த நடிகை வேணால் கூட்டுவாங்க. இன்னொரு பக்கம் பேச்சாளர்கள் அண்டா குண்டா மில்டனு பேச்சாளர் வராது, லியோனி, எவ்வளோ பெரிய பேச்சாளர் வேணால் கூட்டுவாங்க. சாமானிய ஒரு பெண்
ஒரு மூதாட்டியை வந்து வச்சு இந்த காலத்து அரசியல் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் நான் விஜயை ஏற்கிறேன், ஏன் நான் ஸ்டாலினை ஏற்கலைன்றது தெளிவாக பேசுகிறாங்க, அருமையாக பேசுகிறாங்க. சிறந்த பேச்சு, ஒரு சிறந்த பேச்சு. திமுகவில் இருக்கிற தலைவர்கள் கூட அப்படி பேச மாட்டாங்க, அவ்வளோ சிறந்த பேச்சு அந்த மூதாட்டி பேசுகிறாங்க. கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு ஏன் கேட்குறீங்க? ஓட்டா மாறிட்டா இப்போ என்ன செய்வீங்க? ஓட்டா மாறிட்டா என்ன செய்வேன்? நாங்கள் எப்போதும் உங்களுக்கு ஓட்டையும் போட்டுட்டு நாங்கள் கேணப்பைய மாதிரி கேண சரக்கு மாதிரி அலையணும். நாங்கள் கட்டுற வரியில் சம்பளமும் வாங்கிட்டு எங்களை நெஞ்சமும் கேட்குறானுவோ. அந்த மாற்றம் வரும்ன்றீங்க. வர முடியும் வந்தால் மாற்றம் வரும். அவன் எத்தனையோ கோடி ஒரு பணம் நடிச்சுக்கு சம்பாதிக்கிறான். அந்த பணம் வேணாம், எனக்கு மக்கள் தான் வேணா, எதுக்கு வரான்? இதெல்லாம் வந்து அந்த நியூஸ் சேனல்ஸ் கவர் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் கவர் பண்ண மாட்டாங்க. எவனாவது இதனா கோமாளித்தனம் பண்ணியிருந்தா அதுதான் கவர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதுதான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒரு இளைஞர் தெளிவாக பேசும்போது அதை கட் பண்ணிட்டு ஒருத்தன் கோமாளித்தனமாக பேசுகிறாரு, அதை வச்சு அதை தான் போடுறாங்க, இதை போட மாட்டேங்கிறாங்க. ஏன் NTTVயில் ஒருத்தன் வந்து ஒரு பையன் வந்து கோமாளித்தனம் பண்ணதை எடுத்து ஃப்ளாஷ் நியூஸ் ஆக்குனீங்களே, உங்கள் தலைவரை NTTVயை பார்த்தா செதறி அடிச்சு ஓடுவார். ஆர் யூ ரிலிஜியஸ்? நீங்கள் ரிலிஜியஸ் பர்சனலி? புரியல எனக்கு கேட்குறது. ஃபுல்லாக அவங்க ரிப்போர்ட்டர் கேட்குறத ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு இல்லை எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு ஓடக்கூடிய ஆளு தான் உங்கள் தலைவர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. எல்லாம் புரியுது போல, அண்ணன் பதில் சொல்லுவார் பார்த்தா இங்கே NTTV தொகுப்பாளர் கேட்கக்கூடிய ஒரு ஆங்கிலத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு வந்து சரளமாக இங்கிலீஷில் வந்து சாதாரணமான ஒரு தொண்டர்கள் செருப்படி கொடுக்குற மாதிரி பதில் கொடுக்குறாங்க அந்த தொண்டர்கள். No, not only that, whether he wins or lose, we have to give some chance to new people. Because previously no parties has been performed well rather than other parties. அதாவது அழகா நாங்கள் வந்து தற்குறியில் we are educated அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எப்படி இங்கிலீஷில் கேட்ட கேள்வி இங்கிலீஷ்லேயே பதில் சொல்கிறாங்க. ஆமாம், இதில் எந்த சேனல் திமுக எந்த ஒரு கட்சியிலையும் பார்க்க முடியாது. அவ்வளோ வந்து எஜுகேட்டட் யங்ஸ்டர்ஸ் வந்து தாவைக்கால இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பின்பத்தை காட்டுறீங்க, இது வந்து தற்கொலை கூட்டம் அப்படின்ற ஒரு பின்பத்தை காட்ட முயற்சிக்கிறீங்க. அப்படி கிடையாது. விஜயை வந்து ஒரு மிகப்பெரிய லீடராக ஏற்றுக்கொண்டு அவர் பின்வழி வரக்கூடிய எஜுகேட்டட் யங்ஸ்டர்ஸ்ன்னு காட்டிட்டாங்க இந்த கூட்டத்தில் நிறைய இளைஞர்கள். நாங்கள் வந்து வெறும் இளைஞர் கூட்டம் மட்டும் இல்லை, நாங்கள் வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூதாட்டி அடித்து பேசுகிறாங்க. என் பிள்ளைக்கு நாங்கள் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பெண்கள் சப்போர்ட்டோட மத பிரிவினை இல்லாத மன்னராட்சி இல்லாத ஒரு மிக அருமையாக சூப்பரா இருந்துச்சுங்க. இத்துடன் 2026 திமுகவின் விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தது. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு மட்டும் போயிடுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. தயவு செஞ்சு நாங்களாம் இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி 5-10 வாங்கி வீடியோ போடுறவங்க இல்லை. நாங்களாம் கஷ்டப்பட்டு உழைச்சி வீடியோ போடுறவங்க. எங்களுக்கு உங்களோட ஃபாலோவர்ஸ், உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. உங்களுக்காக தான் தேவை, உங்களுக்காக தான் பேசுகிறோம். நீங்கள் பண்ணி தான் ஆகணும். மக்களுக்காக பண்ணுறோம். மக்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லா. ஆமாம், அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் மக்களே.